கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. கோபம் கொல்லுகிறது, கோபம் நிர்மூடனை கொல்லும். யோபு 5:2. இது எவ்வளவு உண்மையானது. ஆமான் மூர்க்கம் நிறைந்தவனானான். முடிவில் தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். எஸ்தர் 3:5-7-10. நீங்கள் மதியீனமான ஒரு ஆமானாய் இருக்க வேண்டாம். உங்கள் கோபத்தின் சுருக்கமானது உங்கள் கழுத்தை சுற்றி விழுந்து அதை இறுக்கும் முன் அதை என்றென்றுமாய் அறுத்து விடுங்கள். மூர்க்கமானது பட்டயத்தினால் உண்டாகும் ஆக்கினையை வரப்பண்ணும். யோபு 19:29. உங்களது கோபத்திற்கான தண்டனையை இப்போது நீங்கள் சந்திப்பீர்கள். முடிவில் தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்கள் மேல் வரும். நீதிமொழிகள் 19:19. கோபத்திற்கு சாக்கு போக்கே இல்லை என வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. ஏனெனில் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. யாக்கோபு 1:20. நான் கோபம் கொள்ளும்படி மற்றவர்களால் தூண்டப்பட்டேன், அல்லது நான் மிக அதிகமான பாரத்தினால் அழுத்தப்பட்டிருந்தேன் என்று சிலர் சாக்கு போக்குகள் சொல்லலாம். பூமியிலேயே மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்த மோசேயை பாருங்கள். அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளினால் பதறி பேசினான். சங்கீதம் 106:33. தேவன் அவனிடம் மிக கண்டிப்பாக செயல்பட்டு விட்டார். 40 ஆண்டுகளாக இஸ்ரவேலரை வழிநடத்தி வந்த அந்த தேவ மனிதனுக்கு அந்த நல்ல நாட்டை ஒரு விசை விஜயம் செய்யவும் கூட இயலாமற் போயிற்று. ஒரு சந்தர்ப்பத்தில் மோசே கோபமடைந்த போது தேவன் அவனுக்கு அதற்கான ஒரு பரிகாரம் போன்ற ஒன்றை கூறினார். கற்பாறையினிடம் பேசு என்பதே. நீயும் பொறுமை இழக்கும் போது அதற்கான பரிகாரம் அதுவே. நீ கோபத்தினின்று விடுதலை பெறும்படி கர்த்தராகிய இயேசுவாகிய கன்மலையிடம் பேசு. 1 கொரிந்தியர் 10:4. அந்தோ பரிதாபம்! கற்பாறையிடம் பேசுவதற்கு பதிலாக மோசே ஜனங்களிடம் பதறி பேசினான். ஒரு தவறான ஆவி உன்மேல் ஆதிக்கம் செலுத்தும் போது நீ தெளிந்த மனதுடன் நிதானமாக பேசுவதை எதிர்பார்க்க முடியாது. கோபமானது வியாதியோடும் துக்கத்தோடும் சம்பந்தமுள்ளதாயிருக்கிறது. பிரசங்கி 5:17. சமீபத்தில் ஒருவன் மேல் கடும் கோபம் கொண்டு அவனை பிடிக்கும்படி துரத்தி சென்ற ஒருவன் மாரடைப்பால் மரணமடைந்தான். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். சங்கீதம் 37:8. சகலமும் தாங்கும், சகலமும் சகிக்கும், அன்பு ஒளிந்திடாதே. ஆமென்.